நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான செங்குந்தர் வீதியில் புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ 14/8/2026 இன்று நேரில் பார்வையிட்டார். சாலை பணிகளை விரைந்து முடித்து மேற்கண்ட பகுதி மக்களுக்கு உதவிடுமாறும், மேலும் சிமெண்ட் சாலைகளின் தரம் குறித்தும், மேலும் மழை காலங்களில் மழைநீர் தேங்காதவாறு எளிதில் வெளியேறும் வகையில் வாட்டங்கள் வடிவமைத்து மழைநீர் தேங்காதவாறு சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் பொழுது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் சாம்பசிவம், நகராட்சி ஆய்வாளர் பரமானந்தம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், நேயம் மக்கள் கழகத்தின் பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். வியாபாரிகள் அச்சமின்றி தொழில் செய்ய புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வில்லியனூர் பெட்ரோல் குண்டு வீச்சுக்கு வணிகர் கூட்டமைப்பு கண்டனம். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் எஸ். பாபு வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் அரிசி கடையை குறிவைத்து மாமூல் கேட்டு பெட்ரோல் குண்டுகளை வீசி அச்சுறுத்திய சம்பவம் கடும் கண்டனத்துக்குரியது. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற இந்த சம்பவம் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தையும் பாதுகாப்பு குறித்த கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. மாமூல் வழங்க மறுத்த காரணத்திற்காக வியாபாரியின் கடை மீது அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருப்பது புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டிய சூழலை உருவாக்கியுள்ளது. தற்பொழுது குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதை வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் காவல்துறை கடுமையான மற்றும் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக புதுச்சேரியில் மாமூல் வசூல், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை மற்றும் ரவுடிகளின் அட்டகாசத்தை முற்றிலும் கட்டுப்படுத்த வேண்டும். குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிப்பதுடன் வணிகர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நபர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் மற்றும் வணிகர்கள் அதிகம் கூடும் மார்க்கெட் பகுதிகளில் காவல்துறை ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும். முக்கியமாக வணிக பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவை முறையாக கண்காணிக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும். வியாபாரிகள் அச்சமின்றி தங்கள் தொழிலை நடத்துவதற்கு தேவையான முழுமையான பாதுகாப்பை புதுச்சேரி அரசு மற்றும் காவல்துறை உறுதி செய்ய வேண்டும். மாமூல் மற்றும் அச்சுறுத்தல் தொடர்பான புகார்களை வணிகர்கள் தயக்கமின்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் காவல்துறை சார்பில் தனிப்பட்ட புகார் மற்றும் உதவி ஏற்பாடுகளும் செய்யப்பட வேண்டும்.
புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் சார்பில் வணிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், மாமூல் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை முற்றிலும் ஒழிக்கவும் அரசு மற்றும் காவல்துறை உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியின் முதல் முதல்வர் எட்வர்ட் கூபர் நினைவஞ்சலி. தங்கக்கலை மாறன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முதல் முதலமைச்சரான எட்வர்ட் கூபேர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இன்று ஆகஸ்ட் 14 அவரது உருவ சிலைக்கு முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் தங்கக்கலை மாறன் அவர்கள் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தார். புதுச்சேரி பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுபட்டு இந்தியன் யூனியனுடன் இணைவதில் முக்கிய பங்காற்றியவர் எட்வர்ட் கூபேர். அம்மாபெரும் தலைவரின் தியாகத்தையும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய ஒப்பற்ற சேவைகளையும் நினைவு கூறும் வகையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நாட்டின் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்களை புதுவை மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டார். நம் பாரத மண்ணின் 80வது சுதந்திர பெருவிழாவை கொண்டாடும் இந்த இனிய வேளையில் காமராஜர் நகர் தொகுதி மக்கள் அனைவருக்கும், புதுச்சேரி மாநில பெருமக்களுக்கும் எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்நிய ஆட்சியை எதிர்த்து தாய்நாட்டின் விடியலுக்காக தங்களின் இன்னுயிரை ஈந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களின் அளப்பரிய அர்ப்பணிப்பை இந்நாளில் நன்றியோடு போற்றி வணங்குவோம். அவர்களின் எண்ணற்ற போராட்டங்களும் உறுதிமிக்க நெறிகளுமே இன்றைக்கு நாம் அனுபவிக்கும் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளன. அதேபோன்று நமது யூனியன் பிரதேசம் இந்திய கூட்டாட்சியோடு அதிகாரப்பூர்வமாக இணைந்து செயலாற்ற துவங்கிய 1962 ஆகஸ்ட் 16ஆம் தேதியின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் நாம் பேரார்வத்தோடு நினைவு கூர்வோம். அமைதியும் பண்பாட்டுச் செறிவும் நிறைந்த நமது மாநிலம் கல்வி, சுகாதாரம் மற்றும் வணிகத் துறைகளில் விரைவான பாதையில் வீடு நடை போட்டு வருகிறது. வளமும் வலிமையும் மிக்க சமுதாயத்தை கட்டி எழுப்பவும் எமது காமராஜர் நகர் தொகுதி அனைத்து துறைகளிலும் மாதிரி தொகுதியாக உயர்த்தவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம் என்று உறுதியேற்போம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் சுரண்டல். போக்குவரத்து துறை செயலாளரிடம் UITUC தொழிற்சங்கம் புகார். புதுச்சேரியில் இயங்கி வரும் மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் சந்தித்து வரும் தீவிர பணிச்சுமை மற்றும் உரிமைகள் மறுப்பு தொடர்பாக UITUC தொழிற்சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை செயலாளர் முனைவர் முத்தம்மா IAS அவர்களிடம் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. SV டிரான்ஸ் நிர்வாகம் ஒப்பந்தப்படி ரூபாய் 723 தருவதாக ஒப்புக்கொண்டு வெறும் 700 மட்டுமே சம்பளமாக வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் நியாயமான சம்பள உயர்வு கேட்டதால் 5 ஊழியர்கள் எந்தவித முன் அறிவிப்புமின்றி பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 10 பேருக்கு மெமோ வழங்கப்பட்டு மிரட்டப்பட்டு வருவதாக தெரிகின்றது. 8 மணி நேர பணிக்கு பதிலாக 16 முதல் 17 மணி நேரம் வரை பேருந்துகளை இயக்க நிர்வாகம் கட்டாயப்படுத்துகின்றது. இதனால் ஓட்டுநர்கள் கடும் மன உளைச்சலுக்கும் உடல் உபாதைகளுக்கும் ஆளாகின்றனர். பேருந்து சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டதால் ஓட்டுநர்கள் வேகமாக செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர். RTO விதிமுறைகளின்படி 50 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு உள்ள நிலையில் போதிய ஓய்வின்றி ஓட்டுநர்கள் செயல்படுவது பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை மூலம் ஒப்பந்தம் பெற்ற ஈவே டிரான்ஸ் நிறுவனம் தொழிலாளர் துறையில் பதிவு செய்யப்படாத SV டிரான்ஸ் நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக துணை ஒப்பந்தம் கொடுத்துள்ளது. இதனால் அங்கு பணியாற்றும் 60 ஓட்டுநர்களுக்கு எந்தவித வேலை பாதுகாப்போ மருத்துவ காப்பீடோ கிடைக்கவில்லை. RTO முத்திரை இல்லாத அட்டவணையை வழங்கி நிர்வாகம் அச்சுறுத்துவதாகவும் 25க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு ஒரே ஒரு கழிப்பறை
மற்றும் ஓய்வறை மட்டுமே உள்ளதால் கூடுதல் வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஓட்டுநர்களையும் உடனடியாக மீண்டும் வேலையில் அமர்த்த வேண்டும் எனவும், தொழிலாளர் சட்டப்படி 8 மணி நேர வேலைக்கான முழு ஊதியத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் UITUC பொதுச் செயலாளர் MR கோபிநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். வில்லியனூர் புதுநகரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ஆடிப்பூர உற்சவம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று பால்குடம் எடுத்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாய்பேட்டை புதுநகர் 2வது பிளாட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆடி மாதம் 29ஆம் தேதியான இன்று பூரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு காலை 8 மணியளவில் பால்குட வீதி உலா நடைபெற்றது. இதில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் ஏந்தி அம்மனை வழிபட்டனர். பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சிக்கு வில்லியனூரின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கி பால்குட வீதி உலாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பக்தர்களுடன் இணைந்து பால்குட ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். இதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணியளவில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சிறப்பித்தனர். மேலும் பால்குடம் எடுத்த பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மஞ்சள், குங்குமம், புடவை, ஜாக்கெட், மஞ்சள் கயிறு, வளையல் மற்றும் பிரசாதம் உள்ளிட்ட பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. ஆடிப்பூர உற்சவத்தை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. பக்தர்கள் குடும்பமாக திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அம்மனின் அருளை பெற்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு காய்கறி விதை தொகுப்பு MLA ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பதிவு பெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு புதுச்சேரி ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் MKSP திட்டத்தின் கீழ் காய்கறி விதை தொகுப்பு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூரின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு வில்லியனூர் மற்றும் மங்களம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு காய்கறி விதை தொகுப்பு பைகளை வழங்கினார். இந்த திட்டத்தின் மூலம் மகளிர் குழு உறுப்பினர்கள் தங்களது வீடுகள் மற்றும் குழு சார்ந்த இடங்களில் காய்கறிகளை பயிரிட்டு குடும்ப தேவையை பூர்த்தி செய்வதுடன் கூடுதல் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக இணை அதிகாரி கலைமதி, முன்னாள் சேர்மன் பாலமுருகன், சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகளிர் சுய உதவி குழுக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வழங்கப்பட்ட இந்த காய்கறி விதை தொகுப்புகளை குழு உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் பெற்று சென்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் மாமூல் கேட்டு கொடுக்காத அரிசி கடை மீது பிரபல ரவுடி ஒருவர் அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் தில்லை நகரை சேர்ந்த பாபு மற்றும் அவரது சகோதரர் ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து பாபு ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் அரிசி கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை 6:30 மணியளவில் வில்லியனூர் சாமியார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெருமாளின் மகன் பிரபல ரவுடி வினோத் வயது 25 பாபுவின் கடைக்கு வந்துள்ளார். அப்பொழுது பாபுவிடம் மாமூல் கேட்டதுடன் கடை வீதியில் உள்ள மற்ற கடைகளிலும் மாமூல் வசூலித்து தனக்கு வழங்குமாறு கூறிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் இரவு 8:30 மணியளவில் மீண்டும் கடைக்கு வந்த வினோத் மாமூல் பணத்தை தருமாறு பாபுவிடம் கேட்டுள்ளார். அதற்கு பாபு பணம் தர மறுத்துள்ளார். இதனால் அங்கிருந்து சென்ற வினோத் சிறிது நேரத்தில் மீண்டும் 2 சக்கர வாகனத்தில் கடைக்கு வந்து கடையின் மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசியதுடன் பாபுவிற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். அங்கிருந்து பின்னர் தப்பிச் சென்றுள்ளார். அப்பொழுது கடைக்குள் பாபு மற்றும் அவரது மனைவி திரிபுர சுந்தரி ஆகியோர் இருந்திருக்கின்றார்கள்.
பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதில் இருவரும் அதிர்ஷ்டவசமாக நூல் இழையில் உயிர் தப்பி உள்ளனர். குண்டுகள் வெடித்த சத்தத்தை கேட்டு மார்க்கெட் வீதியில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓடியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் கடையில் இருந்த அரிசி உள்ளிட்ட பொருட்கள் தீப்பற்றி சேதமடைந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய ரவுடி வினோத்தை தேடி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் ரவுடி வினோத் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை, மாமூல் வசூல் உள்ளிட்ட 15ற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் நடைபெற்ற இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் அப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பகுதியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கத்தை போலீசார் தடுக்க தவறியதால் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருமண உதவித்தொகை திட்டத்தில் 16 பேருக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 16 லட்சத்தை எம்எல்ஏ கார்த்திகேயன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் திருமண உதவித்தொகை கோரி விண்ணப்பித்தவர்களில் 16 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தங்களது மகளின் திருமணத்திற்காக திருமண உதவித்தொகை கோரி விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் எம்எல்ஏவின் பரிந்துரையின் அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இதன்படி தேர்வு செய்யப்பட்டுள்ள 16 பயனாளிகளுக்கும் தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் ரூபாய் 16 லட்சம் திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இன்னும் 2 தினங்களுக்குள் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமண உதவித்தொகை கிடைக்க உள்ளதால் பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் தங்களது குடும்ப சூழ்நிலையில் இந்த நிதி உதவி பெரும் உதவியாக இருக்கும் என்று தெரிவித்தனர். ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் வாயிலாக திருமண உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு நிதி உதவி கிடைப்பதுடன் மகளின் திருமண செலவுகளை சமாளிக்கவும் உதவியாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் பகுதியில் மாமூல் தர மறுத்த அரிசி கடை வியாபாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்து கடையின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய பிரபல ரவுடி வினோத் என்பவனை வில்லியனூர் போலீசார் சம்பவம் நடந்த அடுத்த 1 மணி நேரத்தில் சுற்றி வளைத்து பிடித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தில்லை நகரை சேர்ந்த சகோதரர்கள் ராஜேந்திரன் மற்றும் பாபு ஆகியோர் இணைந்து வில்லியனூர் மார்க்கெட் பகுதியில் பாபு ட்ரேடர்ஸ் என்கின்ற பெயரில் அரிசிக்கடை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். மேலும் வில்லியனூர் சாமியார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி வினோத் வயது 25 அரிசி கடைக்கு சென்று கடை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டதாகவும் அதற்கு கடையின் உரிமையாளர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் பின்னர் அங்கிருந்து கொலை மிரட்டல் விடுத்து சென்ற ரவுடி வினோத் சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு இருசக்கர வாகனத்தில் வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை அரிசி கடையின் உள்ளே வீசியதால் கடையில் நின்று கொண்டிருந்த பாபு மற்றும் அவரது மனைவி திரிபுர சுந்தரி சற்றும் எதிர்பாராத நிலையில் பெட்ரோல் குண்டு வீசியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் நூல் இழையில் உயிர் தப்பியதாக தெரிவித்தனர். பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி வினோத் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டான். மேலும் பெட்ரோல் குண்டு வீசியதில் பயங்கர சத்தம் கேட்டதால் மார்க்கெட் பகுதியில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார், காவல்துறையினர் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு ரவுடி வினோத்தை தேடி வருகின்றனர். பின்னர் பைபாஸ் சாலை அருகே மறைந்திருந்த ரவுடி வினோத்தை
பிடிக்க முயன்ற பொழுது தப்பி ஓடியதால் கீழே விழுந்து கை எலும்பு முறிவு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட ரவுடி வினோத் மீது கொலை முயற்சி, கஞ்சா, வழிபறி போன்ற 15க்கும் மேற்பட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளதாகவும் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் கொம்பாக்கம்பேட் கிளிஞ்சிமேட்டில் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தில் 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் ஆடிப்பூரம் வளைகாப்பு திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூன் கொம்பாக்கம்பேட் மணக்குள விநாயகர் நகர் கிளிஞ்சிமேட்டில் கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் ஆடிப்பூரம் வளைகாப்பு திருவிழாவை முன்னிட்டு ஆடி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், விபூதி, அபிஷேகத்தூள், அரிசி மாவு, பழச்சாறு மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. அம்மனுக்கு வளையல்கள், தாலிக்கயிறு, ஜாக்கெட் துணி, மஞ்சள், குங்குமம் போன்றவை வைத்து வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பக்தர்கள் 100 நபர்களுக்கும் மேல் மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வளையல், ஜாக்கெட் பெட், நோட்புக், ஸ்டேஷனரி பொருட்கள் மற்றும் 5 வகை சாதம், பொங்கல், கடலை வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர வளையணி விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி, உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. ஆடிப்பூர விழாவை ஒட்டி கடந்த 5ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் விழா துவங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திரு வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆடிப்பூர விழாவின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு வளையலணி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு வளையல்களை படையலாக வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வளையல்களால் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. வளையல்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவின் நிறைவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு மற்றும் வளையல்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் உபயதாரர்கள் பாவாடை கவுண்டர், சின்னசாமி என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி கவுண்டர் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்து வருகின்றனர்.
வெறும் 700 மட்டுமே சம்பளமாக வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் நியாயமான சம்பள உயர்வு கேட்டதால் 5 ஊழியர்கள் எந்தவித முன் அறிவிப்புமின்றி பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 10 பேருக்கு மெமோ வழங்கப்பட்டு மிரட்டப்பட்டு வருவதாக தெரிகின்றது. 8 மணி நேர பணிக்கு பதிலாக 16 முதல் 17 மணி நேரம் வரை பேருந்துகளை இயக்க நிர்வாகம் கட்டாயப்படுத்துகின்றது. இதனால் ஓட்டுநர்கள் கடும் மன உளைச்சலுக்கும் உடல் உபாதைகளுக்கும் ஆளாகின்றனர். பேருந்து சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டதால் ஓட்டுநர்கள் வேகமாக செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர். RTO விதிமுறைகளின்படி 50 கிலோமீட்டர் வேக கட்டுப்பாடு. அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு மன்னாத சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா எதிர்வரும் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு நேற்று இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நண்பகல் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், மாலை சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கொடி ஏற்றப்பட்டு காப்பு கட்டி சிறப்பு அலங்காரத்தில் மகா தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. இதில் மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், விழா குழுவினர்கள், ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தினை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா கடந்த வாரம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு தினம்தோறும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மாலையில் மின் அலங்காரத்தில் யானை வாகனம், சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், இந்திர வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து முக்கிய விழாவான தேர் திருவிழா இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், சிவக்கொழுந்து, ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயப்பன், மோகன்தாஸ், ராமு உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு தேரோட்டத்தினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதிகளில் தேரினை வடம் பிடித்து இழுத்து வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி பாலமுருகன், திருப்பணிக்குழு மற்றும் வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.